இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ல வந்தவர் வந்து முத்துக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எத்தனை நாளைக்கு உன்னால உழைக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு தான் உன்னால உழைக்க முடியும். நீ வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் உன்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, இதை பத்தி என்ன பண்றாரு முத்து வந்து ஒரு பக்கமா யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணா நம்ம லைஃப்ல முன்னுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் டிராவல்ஸ் வச்சிருப்பாரு. அவரை போய் பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்போலாம் நான் அதை நிறுத்திட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு முடியலன்னு. ஆனால் என் வண்டியெல்லாம் ஓடாம அந்த டிராவல்ஸ்ல தான் இருக்கு. ஆனந்த் எல்லாமே வேஸ்ட்ல தான் இருக்கு. அதை தூக்கி போடுற மனசு இல்லாம நான் செட்டிலே வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த 5 வண்டியை என்கிட்ட கொடுங்க, நான் அதை வந்து சரி பண்ணி நான் ஓட வைக்கிறேன், அதுல ஷேர் வந்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. இதை வந்து மீனா கிட்டேயும் வந்து முத்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த 5 வண்டியை நான் வந்து எடுத்து ஓட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா முதல்ல வந்து இதெல்லாம் முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. முடியும், நீ என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லாமே முடியுன்ற மாதிரி இவர் முத்து சொல்ல, அப்புறம் மீனாவும் அதை ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் அந்த ஃபினான்ஷியரை என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணி இந்த மாதிரி வீடை ஜப்தி விடணும், அந்த வீடு என்கிட்ட தான் வரணும், நீ வந்து ஆளெல்லாம் செட் பண்ணி அந்த வீடை ஏலம் எடுக்கிறவங்க நம்ம ஆளுங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த ஃபினான்ஷியரும் சொல்றாரு, நம்ம ஆளுங்களை தவிர யாரும் வரமாட்டாங்க, அவங்க தான் ஏலம் எடுப்பாங்க, அந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களாம் வந்து இந்த வீடு எனக்கு வரணும், அந்த மீனாவும் முத்துவும் பார்த்து வயிறு எறியணும், இதுதான் எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே எனக்கு எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.